ஏறுமா. அப்படி எதுவும் தம்பிக்கு ஆனால் இல்லை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டாங்க. அவர் அப்போ படுத்து தான் இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கி இப்போ தான் ஏஞ்சார். இப்போ தான் திரும்ப அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவருக்கு டேப்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லைவ் பார்த்துட்ருக்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்கள். வாங்க ஆறுமுகம் சகோ. ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? ஹஸ்பண்ட் சபரிமலை போயிட்டு வந்துட்டார். வணக்கம் வணக்கம். வாங்க ஆறுமுகம் சகோ வணக்கம். இனிய இரவு வணக்கம். நல்லா இருக்கும். அவர் வந்து சபரிமலை போயிட்டு வந்துட்டார் ஆறுமுகம் சகோ. அறுவடை செய்யப்பட்ட அனைத்து நெற்பயிர்களும் பசியுள்ள அனைவருக்கும் உணவளிக்க தகுதியானவை. கரெக்டு தான் நீங்கள் சொல்லியிருக்குது. ஆனால் பயிர் வந்து பாருங்கள், அவினாஷ் ப்ரோ நம்மளுடைய நெற்பயிர் வந்து ஆரம்பத்தில் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக வந்ததால் பாருங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். இந்த நெற்பயிரோடைய சோலையெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து காஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி தீஞ்சு அது நெருப்பில் சுட்ட மாதிரி இருக்குது. கதிரை வந்து நல்லாவே வந்து வரல, கதிரை வளமாக. அதுக்காக தான் ப்ரோ வந்து மருந்து வாங்கி அடிக்கலான்னு சொல்லிட்டு அக்ரிக்கிட்ட போயிருந்தாங்க. அவங்க வந்து இல்லை, இந்த கீழே கிளப்புலாம் இருக்கல வந்து ஒப்பா பூ வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏதோ உரம் வந்து போட சொல்லியிருக்காங்க. உரம் போட்டதுக்கப்புறம் மருந்து அடிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் நம்ம நேரம். இப்போ தம்பி நலம் நலம் தானே? நல்லா இருக்கார். அதுவே எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 டைம் வந்து தேள் வந்து கொட்டிருக்கு. தேள் கொட்டினா அவருக்கு வந்து தாங்கவே முடியாது, மாலெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமாக கத்துவார். ஹாஸ்பிட்டல் போனாலும் அப்புறம் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து மருந்து தருவாங்க ஒரு பெரியப்பா. அவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டாலுமே வந்து ஒரு வாரத்துக்கு வந்து அந்த இது வந்து அவருக்கு சரியாகாது. ரொம்பவே வந்து அப்பாலாம் கஷ்டப்பட்டுருப்பாரு. ஆனால் எனக்கே வந்து ஒரு டைம் நான் ஸ்கூல் படிக்கும்போது வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்காக பானையில் அரிசி இருக்கும். அந்த அரிசி வந்து பானை அடியில் இருந்துச்சு. கை விட்டு எடுக்கும்போது என்னும்போது அது உள்ள தேல் இருந்து என் கையே வந்து ஒரு டைம் வந்து கொட்டியிருக்கு தேல். நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 9th or 10th படிக்கும்போது. ஆனால் அப்போ வந்து வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் கழனியில் இருந்தாங்க அம்மா எல்லாருமே. அது என்னமோ கடிச்சு சொல்லிட்டு ரொம்ப குடைச்சலாக இருந்துச்சு. சுண்ணாம்பு தான் தடவிட்டு அப்படியே விட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி பானை கீழே இறக்கி வச்சது பார்த்துக்கா தேல் இருந்துச்சு. ஆனால் எனக்குமே வந்து எந்த ஒரு இதுவுமே ஆகலை. அதனாலேயோ என்னவோ என் பிளட் இருக்கிறதாலே என்னவோ தெரில, எங்கள் செவ்வாயாக்கு எதுவும் ஆகலை. அது வரைக்கும் கடவுள் புண்ணியம். ரொம்பவே வந்து பயந்துட்டோம். சின்ன பிள்ளை தேல் கொட்டிடுச்சு, நெடியரும் மாறாடிக்கு அப்படி இப்படின்னு சொன்னதால் பரவாயில்ல, எதுவும் கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகலை. தம்பி வந்து ரொம்பவே நல்லா இருக்கார். ஹாய் ஆறுமுகம் அண்ணா, வாங்க வணக்கம். தங்கச்சி, இது எப்போ நடந்தது தேல் கொட்டியது? இப்போ எப்படி பரவாயில்லையா? இன்றைக்கி தான் ஆறுமுகம் சகோ, இன்றைக்கி வந்து அம்மா வீட்டு கொடையில் வந்து உளுந்து போடுங்கிறதுக்காக போயிருந்தோம். பசங்க எல்லாருமே வந்து போயிருந்தோம். இன்றைக்கி தான் நடந்தது. இன்றைக்கி மதியம் 1 மணிக்கு மேலே இருக்கும் ஆறுமுகம் அண்ணா. இன்றைக்கி தான் நம்மளுடைய நடுத்தம்பிக்கு தான் தேல் கடிச்சிச்சு. சாப்பிட்டீங்களா ஆறுமுகம் அண்ணா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். என்ன சாப்பிட்டீங்க? அவினாஷ் ப்ரோ நேற்று ஏன் லைவ்லேருந்து போயிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஆறுமுகம் செல்வராஜ் சகோ சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனிய இரவனுக்கும் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். லைவ் பார்த்துட்ருக்க அனைவருமே வந்து லைக் பண்ணிவிட்டு ஃபேன் இங்கே உங்கள் ப்ரோ வராரு. இன்னும் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ சாமி ஐயப்பா போயிட்டு ஓம் சக்தி பராசக்தி வந்து நம்ம ஊரில் எல்லோரும் வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிக பேர் வந்து மாலை போட்டிருக்காங்க. எப்படி 100 பேருக்கு மேலே, ஆமாம் 100 பேருக்கு மேலே வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க.
எனக்குமே வந்து ஆசை இல்ல. ஒரு பெராத்